வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறது சனி வக்ர நிலை பார்த்துட்டு இருக்கிறோம். சனி பகவான் 13ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடைகிறார் மீன ராசியில. இப்போ நாம அதற்குண்டான பலன்களை மகர ராசி என்பர்களுக்கு டாரட் பிரசன்னம் மூலமாக பார்க்க போறோம். மகர ராசி என்பர்கள் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையோடு நம்ம இந்த பிரசன்னம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தேவையான முழுமையான பலன்கள்ன்றது கண்டிப்பா இந்த இடத்துல வரும். மகர ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். எந்த ஒரு நிகழ்வுகள் இருந்தாலும் அதில் எல்லாருக்கும் சாதகமாக இருக்கணும், குடும்பத்தோட நல்ல எல்லாருமா சந்தோஷமாக இருக்கணும் விரும்பக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல அந்த வக்ரத்தன்மை பெறுகிறார். 134 நாட்களுக்கு அந்த சனி பகவான் வக்ரத்தன்மை பெறும்போது இவர்களுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகமான ஒரு போராட்டங்கள்ன்றது வரக்கூடிய ஒரு நேரம். போராட்டங்களில் முழுமையாக இருக்கிறீங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரே பிரச்சனைகளாக தான் இருக்கும். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த ராசி என்பர்களை புரிந்து கொள்ளாமல் தனக்கு வாய்க்கு வந்தபடி பேசக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த சனி வக்ர காலகட்டம் எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்ப போராட்டம்ன்றது அதிக அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதுதான் இந்த பிரசன்னம் இப்போ நம்மளுக்கு எடுத்துரைத்திருக்கு. இந்த பிரசன்ன காலகட்டத்தில், அதாவது இந்த வக்ர காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்கள் உங்களுடைய நிதானத்தை ரொம்ப கடைபிடிக்கணும். நிதானம் தவறிட்டீங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு ரொம்ப பொறுமைசாலிகளாக தான் இருப்பாங்க. அதே சமயத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இடமே இவர்களுக்கு தெரியாது. ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப எளிமையாகவும் யார் என்ன சொன்னாலும் அதை சட்டை பண்ணாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கே, இந்த மகர ராசி என்பர்களுக்கே ரொம்ப ஒரு அதிகப்படியான கோபம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரம்ன்றது கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் கூட, அந்த ராசிநாதனை வக்ரம் அடையும் போது அந்த பிரசன்னம் பாருங்க கரெக்டாக நமக்கு வந்திருக்கு. அந்த ராசிநாதனை வக்ரம் அடையும் போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கும். யார் என்ன சண்டை போட்டாலும் இது வரைக்கும் அமைதியாக போயிட்டு இருந்த இந்த மகர ராசி என்பர்கள் இப்போ ஒரு வார்த்தை பேசினாலே 10 வார்த்தை நீங்கள் ரிப்ளை கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஒரு பொறுமை இழந்து, ஒரு நிதானத்தை இழந்து அதிகப்படியான ஒரு கோபப்படுபவர்களாக மாறக்கூடிய ஒரு தருணம். இதனால குடும்பத்தில் நிறைய பிரிவுகள், நிறைய தேவையில்லாத சச்சரவுகள், நிறைய வழக்குகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இந்த டெம்பரவரியான ஒரு தற்காலிகமான ஒரு மாற்றங்கள்ன்றது நிரந்தரமான ஒரு பிரிவை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதுக்கு உங்களுடைய ஜாதகத்திலேயோ இல்லை உங்களுடைய திசாபுத்தியோ சாதகமாக இருந்ததுன்னா அது 100 மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் பெண்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில், இந்த சனி வக்ர காலகட்டத்தில் பாசிட்டிவாக சில விஷயங்கள் நம்ம ஜாதக ரீதியாக சொன்னாலும் பிரசன்னப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது. எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் ஒரு பெரிய போராட்டம், நிறைய வாய்ப்புகளை தவறவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை, குடும்ப ஒரு சுற்றத்தின் காரணமாக அந்த வாய்ப்புகளை எல்லாத்தையும் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன மேடம் செய்யணும் அப்படின்னா, தெய்வ பிரார்த்தனை மட்டும்தான். இந்த பிரசன்னம் பார்க்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவான பலன்கள் வருது, ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் இருக்க போகுது, ஒரு எதிர்மறையான ஒரு போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்னாலே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தெய்வத்தினுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனை தான். இந்த மகர ராசி என்பர்கள் கடந்த ஒரு 3 மாதங்களாக அதிகப்படியாக தெய்வ பிரார்த்தனை இல்லை அப்படின்றத இந்த பிரசன்னம் முழுமையாக நமக்கு எடுத்துரைக்குது. ஏன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்ணுக்கு எதிரே இருக்கு. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாமல் நீங்க தவிக்கிறீங்கன்னா இதுக்கு காரணமே உங்களுடைய தெய்வ பிரார்த்தனைன்றது மிக குறைவாக இருக்கு அப்படின்றது தான் இந்த பிரசன்ன முறை நமக்கு மிக தெளிவாக சொல்லிட்டு இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு இடம் விட்டு இடம் மாற்றம் செய்வதற்குண்டான ஒரு நேரம். கால் போன போக்கில் நீங்க போகக்கூடிய ஒரு நேரம். எங்க போறீங்க, என்ன செய்றீங்க, எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்து இப்படி போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் உங்களால கிரகிக்கவே முடியாது, தீர்மானிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு அந்த மன மாற்றம்ன்றது ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய
ஒரு நேரமாக தான் இருக்கும். இதுக்கு முழு ஒரு நிவர்த்தி, ஒரு முழு பிராயச்சித்தமே உங்களுடைய தெய்வத்தை நீங்கள் சாஷ்டாங்கமாக ஒரு வழிபாடு செய்கிறது தான் ஒரு முழு நிவர்த்தியை. எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, குலதெய்வமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்த தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணாலும் அதில் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனை, ஒரு வேண்டுதல்ன்றது கண்டிப்பாக இருக்கணும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இதை யாருக்கும் பயமுறுத்துறதுக்காக நம்ம இந்த பிரசன்ன முறைகளை சொல்றது கிடையாது. இந்த பிரசன்னம்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல இந்த தெய்வம் வந்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பிரசன்னமே. அதனால ஒரு பிரச்சனைகள் இருக்கு நம்ம அப்படின்னு சொல்றோம்னா அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை நீங்களே ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க, இது எனக்கு இன்னும் பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்களும் நீங்கள் ஃபோனில் கன்சல்டேஷன் இந்த பிரசன்ன முறைகளை தாராளமாக பார்த்துக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்களும் நல்ல செய்திகளும் வராதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக சில தடைகளை தாண்டி நல்ல ஒரு வெற்றியை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு. ஒரு தனி நபராக போராடக்கூடிய ஒரு நேரம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனாக போராடி அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்ச வேலை கிடைக்கும், ஆனால் அந்த பிடிச்ச வேலைக்கு கரெக்டாக நீங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாது. அப்படியே நிறைய ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது அங்கே ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கு முழுமையாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன் இப்படி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது இந்த சனி வக்ரம் அடையும் போது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சவாலாக தான் இருக்க போகுது. எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு கை நழுவி போகக்கூடிய ஒரு நேரம், அந்த வாய்ப்புகள் கை நழுவி போகக்கூடிய ஒரு நேரம். இந்த இடத்துல தான் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருந்து உங்களுடைய தெய்வ பலத்தை நீங்கள் அந்த இடத்துல காமிக்கும் போது ஒரு வெற்றி, ஒரு நல்ல ஒரு சாதனைன்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகளில் பெரிய அளவுக்கு சாதகமான ஒரு விஷயங்கள் நடக்காது. நிறைய பேர் திருமண முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறீங்க. அந்த முயற்சிகளினுடைய தோல்வி தான் இங்கே நமக்கு ஒரு பிரதிபலனாக நிறைய வாய்ப்புகள் முன்னாடி இருந்தும் கை நழுவி போகக்கூடிய ஒரு தருணம்னு சொன்னோம். அந்த மாதிரி தான் இந்த திருமண முயற்சிகள் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த திருமண முயற்சிகளில் நிறைய ஒரு தோல்விகள்ன்றது கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் பெருமளவு பிரயத்தனமே எடுத்தீங்கன்னா அதில் பெரிய தோல்விகள், அடுத்து நிறைய ஒரு சண்டை சச்சரவுகள் அப்படின்றது குடும்பத்தில் ஏற்பட்டுரும். நான் முதலே சொன்ன மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோடு அதிகப்படியான ஒரு வேதனையான காலம்னு சொன்னேன். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா மகர ராசி என்பர்கள் அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதுதான் உங்களுக்கு இந்த ஒரு 134 நாட்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான பலனும் கிடையாது, பாதகமான பலனும் கிடையாது. இருக்கக்கூடிய ஒரு வேலையோ தொழிலையோ நீங்கள் வேறு எந்த விதமான யோசனையும் இல்லாமல் மாற்றணும், இல்லை ஒரு திருத்தம் செய்யணும் அப்படின்ற மாதிரியாக இல்லாமல் இருக்கக்கூடியதை ஒரு 134 நாட்களுக்கு அப்படியே நீங்கள் கழிச்சிட்டீங்க. இந்த காலத்தை கடக்கணும் மகர ராசி என்பர்கள். இந்த 134 நாட்களை கடந்துட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒரு சவால்கள்ன்றது கண்டிப்பாக இருக்காது. இந்த மாதிரியான தனிப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு பார்க்கணும், உங்களுக்குன்னு சில பர்சனலாக கேள்விகள் இருக்கும், அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும், குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.